சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சமூக மாற்றத்தை விதைக்கும் அந்த பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை மிதிவண்டியின் மூலம் பரப்புரை செய்து வருகின்றனர் இந்த இளைஞர்கள். கடந்த 8 மாதங்களாக 3 கட்டமாக இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ள இவர்கள் இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பரப்புரை செய்துள்ளனர். இந்த மிதிவண்டி பயணத்தை முன்னின்று நடத்திய பாரதி கண்ணன் சமூக மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம்தான் இந்த பயணம் என்கிறார். வளர்ச்சின்ற பேர்ல இன்னைக்கு நம்மளுடைய ஆறுகளை சாக்கடையா இருக்கு, நம்மளுடைய நிலங்களை விஷமாக்கி இருக்கு, நம்மளோட உணவு நஞ்சா இருக்கு. ஸோ இந்த சூழல்ல இந்த பயணம் நாங்கள் எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு பிரச்சனைகளும் சூழலியல் பிரச்சனைகளும் ஒன்றுத்தோட ஒன்று பின்னி பிணைஞ்சதாக தான் பார்க்குறோம். எதுவும் தனிச்ச பிரச்சனைகளாக பார்க்கல. மனிதன் தன்னுடைய அறிவாற்றலால் ஒட்டுமொத்த உலகத்தை கட்டுப்படுத்திக்கலாம் நினைக்கிறான். அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இந்த மண், இந்த மரம், இந்த மலை எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் நினைக்கிறான். ஆனால் உண்மை என்னன்னா, நாம் தான் பூமிக்கு சொந்தமே தவிர பூமி நமக்கு சொந்தம் இல்லை. அதே போல இன்னைக்கு இஷ்டத்துக்கு மலைகளை வெட்டுறதையும் காடுகளை அடிக்கிறதையும் தான் வளர்ச்சியா பார்க்குறாங்க. அப்போ இந்த மரமோ, இந்த மலைகளோ, இந்த காடுகளோ நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து கிடைத்த சொத்து அல்ல. எதிர்கால தலைமுறைக்கு வட்டி முதலுமாக நாம் கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்ற ஒரு பொறுப்புன்னு வச்சிருக்கோம். இதுதான் இந்த பயணத்துல நாங்கள் கொண்டு போறோம். நீர்நிலைகளை பாதுகாப்பது, பிளாஸ்டிக் ஒழிப்பு, விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அளித்து வருகின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் இந்த பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்றனர். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் சுற்றியுள்ள இவர்கள் 2016ஆம் ஆண்டிற்கான முதற்கட்ட பயணத்தை நிறைவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெண்ணாக இருந்தால் தைரியமாக எங்கேயும் போகக்கூடாதான், வெளியில் தனியாக போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பயணத்துக்கே போனேன். இந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னோன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, குறைஞ்ச அளவு நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்று பாத்திரத்தில் போய் வாங்குறதா இருந்தால் பாத்திரம் கொண்டு போகணும், அப்புறம் நம்ம துணிப்பை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். மரத்தினால் எவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம அதை எவ்வளோ அழிச்சுக்கிட்டு வரோம், அதனால் என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறையா விழிப்புணர்வுப்படுத்தணும். இயற்கை வளங்களையும் மக்கள் வாழ்வாதாரங்களையும் காப்பாற்ற இவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி பாதுகாப்பான உலகை உருவாக்க பேருதவியாக இருக்கும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை காப்பாற்றவும் இந்த இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.